வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, அரைச்சி விட்டு முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அப்புறம் சேப்பங்கிழங்கு காரக்கறி, கோஸ் தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு எப்பயும் போல தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், அப்புறம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். தனியா ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், வெந்தயம் ஒரு பிஞ்சு, தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்க, ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் முருங்கைக்காய் வெந்து ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, புளி தண்ணி சேர்த்துருவோம். முருங்கைக்காயில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஸோ அது நல்லா சேர்ந்து புளி தண்ணி மட்டும் கொதிக்கட்டும். இந்த இடத்துல தோரம் பருப்பு, நல்லா ஒரு 2 கரண்டி தோரம் பருப்பை மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுவும் ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் அவ்வளோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிருக்கு. அதுக்கு சேப்பங்கிழங்கு நம்ம இப்போ ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். சேப்பங்கிழங்கையும் நல்லா வேக வச்சு தோலெல்லாம் சீவி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ சேப்பங்கிழங்குக்கு தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, பூண்டு தட்டி வச்சிருக்கேன், பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பல்லு பூண்டு. இப்போ இதுலேயே வேக வச்ச சேப்பங்கிழங்க சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு வரமிளகா பொடி சேர்க்க போறது இல்லை. காரத்துக்கு எப்பயுமே நம்ம வரமிளகா பொடி சேர்த்து தானே பண்ணுவோம். வெறும் ஏதாவது காஞ்ச மிளகா பொடி அது இல்லாம நம்ம இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கறிப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கறிப்பொடி தான் சேர்க்க போறேன். இது ரெண்டுத்துல எது சேர்த்துட்டாலுமே நல்லா இருக்கும். இப்போ கறிப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான உப்பு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுது. நம்ம இப்போ அரைச்ச பொடியும் சேர்த்துருவோம். தண்ணி விட்டு பேஸ்டாகவும் அரைச்சிக்கலாம். நான் அப்படியே கோர்ஸாக அரைச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே முருங்கைக்காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ தேவைப்பட்டால் நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ எப்படியுமே தேவைப்படும். முருங்கைக்காய்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம், கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் உப்பு. ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சுடுத்து. பாருங்கள், மேலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் தாளிக்கல, இப்போ தாளிக்க போகிறோம். இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு கறியும் ரெடி ஆகிட்டு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெறுமா கடுகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இந்த பக்கம் அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கோஸ் கறி ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுலேயே சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு எண்ணெய் காஞ்சிரும். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிக்கிறேன். காரத்துக்கு பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வரமிளகாய் இன்னைக்கு யூஸ் பண்ணல. வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. பஜ்ஜி மிளகா, ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் கோஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
பஜ்ஜி மிளகாயும் கோஸும் வந்து நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். தேவையான உப்பு போட்டுருவோம். போட்டுட்டு ஜஸ்ட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருவோம் வெந்துட்டு. இப்போ நல்லா கோஸ் வெந்துடுத்து பாருங்கள். இதில் வந்து கொத்தமல்லி, தேங்காய், பெருங்காயம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடும். அவ்வளோதான், நம்மளுடைய கோஸ் கறி ரெடி. இப்போ அடுத்தது வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு தோசை மிளகாப்பொடி தான். தோசை பார்த்துட்டு மிளகாப்பொடியை தடவி தான் நான் வைக்க போகிறேன். இது காயட்டும். இல்லை ரொம்ப முறுமுறுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம மிளகாப்பொடி தடவி எடுத்துன்னு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா தோசையும் பார்த்துட்டு மிளகாப்பொடி தடவி வச்சுட்டு போகிறோம் நம்ம. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. அரைச்சி விட்டு முருங்கைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் சேப்பங்கிழங்கு கறி, கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. டிஃபன் பாக்ஸ்க்கு மிளகாப்பொடி, தோசை வந்து தோசை வார்த்து மிளகாப்பொடி தடவி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.